வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அமெரிக்காவில் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல். நியூ ஆர்லியன்ஸ் நகரில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மக்கள் மீது அதிவேகமாக காரை மோதிவிட்டு துப்பாக்கிச் சூடு. 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, படுகாயமடைந்த 30 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. மேலும் உயிரிழப்பு ஏற்படலாம் என அச்சம். மிருகத்தனமாக தாக்குதல் நடத்திய மர்ம நபர் போலீசாரால் சுட்டு கொலை. தாக்குதல் குறித்து விசாரணையை தொடங்கியது FBI. முக்கிய நகரங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. மக்கள் மீதான தாக்குதலுக்கு அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம். சட்டவிரோத குடியேறிகள் மீது அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. சரியான நேரத்தில் விமானங்கள் இயக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விமான போக்குவரத்து நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அறிவுரை. நடப்பு நிதியாண்டின் முதல் 8 மாதங்களில் $1 பில்லியன் அளவுக்கு காஃபி ஏற்றுமதி. மத்திய அரசு அறிவிப்பு. கடந்த 124 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டுதான் இந்தியாவில் அதிக வெப்பம். இந்திய வானிலை ஆய்வு மையம் செய்திக்குறிப்பில் அறிவிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக கேவியட் மனு. உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள SITக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் போது தங்கள் தரப்பு கருத்தையும் கேட்க கோரிக்கை. ஐந்தாயிரம் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைவிட வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் அறிக்கை. ஐநூறு அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக தாங்கள் சொல்லவில்லை. பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த CSR மூலம் பங்களிப்போம் என்றுதான் சொன்னோம். தனியார் பள்ளிகள் சங்கம் விளக்கம். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுடன் தமிழிசை சவுந்தரராஜன் சந்திப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படலாம் என பரவிய திடீர் தகவலால் தொண்டர்கள் பரபரப்பு. அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்த நிலையில் மீண்டும் இன்று பள்ளிகள் திறப்பு. கல்வித்துறை இயக்குநரகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சென்னை, மதுரை உள்ளிட்ட 16 மாநகராட்சிகள் விரிவாக்கம். மேலும் 13 புதிய நகராட்சிகள். தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சென்னை செம்மொழி பூங்காவில் 30 லட்சம் பூக்களுடன் இன்று முதல் 10 நாட்கள் மலர் கண்காட்சி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு, வேளச்சேரி உள்ளிட்ட மின்சார ரயில் சேவை நேரத்தில் இன்று முதல் மாற்றம். தென்னக ரயில்வே தெரிவிப்பு.
5 முதல் 26 வரை ஃபசல் பீமா யோஜனா வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம் தொடரும். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதில் பாஜக அரசு முழு ஈடுபாட்டுடன் உள்ளது. பிரதமர் மோடி உறுதி. நடப்பு ஆண்டு சீர்திருத்தங்கள் ஆண்டு எளிமையான கொள்முதலுக்கு முன்னுரிமை அளித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முடிவு. எந்த கட்சி ஆரம்பித்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. நான் உயிரோடு இருக்கும் வரை அதை நடக்க விட மாட்டேன். மதிமுக நிறுவனர் வைகோ ஆவேசம். ரூபாய் 44,042 கோடி எங்கு செல்கிறது? 500 பள்ளிகளை மேம்படுத்த கூட நிதி இல்லையா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. திமுக அணிகள் இணைப்பு இந்த ஆண்டில் உறுதியாக இருக்கும். சசிகலா பேட்டி. மராட்டிய மாநிலம் பூனாவில் உள்ள கொரேகான் வெற்றி சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி வீர வணக்கம். கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் 5,000 கேட்ட ஸ்டாலின் எங்கே? பொங்கலுக்கு ரூபாய் 30,000 கொடுக்க வேண்டும். முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு கோரிக்கை. மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகள் நியமனம் தொடர்பான அவசர சட்டம் ஆளுநர் RN ரவியின் ஒப்புதலுக்கு அனுப்பியது தமிழக அரசு. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் வரும் 5ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் நடவடிக்கை. டாக்டர் ராமதாசுடன் மோதல். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி சௌமியா அன்புமணி திருப்போரூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம். ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அமைச்சர் மூர்த்தி பேச்சால் சர்ச்சை. பனிரெண்டு மாதங்களும் மகளிர் உரிமை தொகை. பொங்கல் தொகுப்பில் ரூபாய் 1000 வழங்காதது பெரிய குறை இல்லை. கார்த்தி சிதம்பரம் கருத்து. நைமே சுலைடு மருந்து தடை. அழிவின் விளிம்பில் உள்ள பாறு கழுகுகளை காக்க மத்திய அரசு நடவடிக்கை. குமரி மாவட்டம் கோட்டாறு பகுதியில் சலீம் என்பவர் வீட்டில் கதவை உடைத்து கொள்ளை முயற்சி. மஸ்கட்டில் இருந்து CCTV நேரலையில் கவனித்து பக்கத்து வீட்டினருக்கு தகவல் அளித்து தடுத்து நிறுத்தம். வீடியோ காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை. சென்னை போரூர் அருகே ஜெயின் கோவிலில்
20 சவரன் தங்க நெற்றிச் சுட்டி கொள்ளை. மர்ம நபர்களுக்கு வலசரவாக்கம் போலீசார் வலைவீச்சு. நெல்லை மாவட்டம் பழவூரில் இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு முப்பெரும் விழா. இளம் வழக்கறிஞர்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள சைக்கிள் வீரர் சவுந்தரராஜன் அழைப்பு. கல்பாக்கம் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது விபரீதம். 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலி. பொதுமக்கள் கடலில் குடிக்க போலீசார் தடை. பொய்யை தவிர வேறு எதையும் கேட்க விரும்பாத மாய உலகில் தமிழக முதல்வர் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். சென்னை மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் ஆள் கடத்தல் வழக்கில் சிக்கி சிறையில் இருந்தது அம்பலம். நடிகர் ரஜினியுடன் அரசியல் பேசவில்லை. திடீர் சந்திப்பு குறித்து முன்னாள் முதல்வர் OPS சொல்கிறார். இசையில் இது வரக்கூடாது அது வரக்கூடாது என்று சொன்னால் இறுதி வரை எதிர்ப்பேன். சங்கீத கலாநிதி விருது பெற்ற பாடகர் TM கிருஷ்ணா பேட்டி. ICC பவுலர்கள் டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியல் வெளியீடு. 907 புள்ளிகள் பெற்ற முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனை படைத்தார் ஜஸ்பிரீத் பும்ரா. அலகாபாத் மகா கும்பமேளாவில் இந்துக்கள் அல்லாதவர்கள் கடைகள் வைக்க அனுமதி இல்லை. அகில பாரதிய அக்கட பரிஷத் தலைவர் ரவீந்திர புஜாரி அறிவிப்பால் அதிர்ச்சி. டென் ஹவர்ஸ் சண்முக பாண்டியனின் படைத்தலைவன் மற்றும் கிருத்திகா உதயநிதி இயக்கிய காதலிக்க நேரமில்லை திரைப்படங்கள் பொங்கலுக்கு வெளியாகும் என முறையே படைக்குழுக்கள் அறிவிப்பு. தைவானை ஆக்கிரமிக்க முடிவு. சீனாவுடன் தைவானை இணைப்பதை உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. சீன அதிபர் புத்தாண்டு செய்தி. தலிபான் அரசு நடவடிக்கை. வீட்டில் உள்ள பெண்களை வெளிநபர்கள் பார்ப்பதை தடுக்க ஜன்னல்களுக்கு தடை விதிக்க முடிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.